இதுவும் நேச்சுரல் கூடு தான். இதுல வந்து நாங்க பலாயிரக்கணக்கான கடி வாங்குவோங்க. தேன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் கிடைக்காதுங்க. தேனோட சீசன் பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் தாங்க இருக்கும். ஒரு 5 ல இருந்து 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல எடுக்கலாம். மீதி வந்து ஒரு 5-6 மாசம் பாத்தீங்கன்னா தேன் வந்து சுத்தமா கிடைக்காதுங்க. இப்போ சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு 25 பெட்டி தாங்க வச்சு நாங்க தேன் எடுப்போம். அந்த பெட்டி நல்லா பராமரிச்சு நல்ல குவாலிட்டியில ரெடி பண்ணிப்போங்க. மேல 2 பாக்ஸ் இருக்கும். கீழே ப்ரூட் சாம்பர், சூப்பர் சாம்பர் இருக்கும். சூப்பர் சாம்பர் தாங்க தேன் வைக்கும். அந்த தேனை தான் ஆர்எஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ மரத்துல இருக்க தேனை எப்படி எடுப்போம்னா கையில வந்து அழிச்சிட்டு புளிஞ்சு எழுப்புங்க. மிஷின் இருக்குதுங்க. மிஷின் வச்சு சுத்தி எடுக்கும் போது என்ன ஆகும்னா தேன் மட்டும் வெளியே வந்துடும். அந்த அடை அப்படியே இருக்குங்க. அந்த அடையை மறுபடியும் நாங்க அப்படியே பெட்டிக்குள்ள போடும்போது என்ன ஆகும்னா 30 நாளுக்காக சீக்கிரம் தேன் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு சீசனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு பாத்தீங்கன்னா ஆவரேஜா தேன் கிடைக்குங்க. கஸ்டமர் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் தேன் போய் சேருங்க. இப்ப மரத்துல இருக்கிற கூடு வந்து கடிக்கும், இது வந்து வளர்ப்பு தேனி கூடுங்க, அதனால கடிக்காதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு பெட்டிக்கு பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 20 பூச்சிக்கிட்ட கடிக்க ஆரம்பிக்குங்க. சோர்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க. சில இடத்துல 10 நாள்லயே தேன் வைக்கும், 20 நாள் 25 நாள் ஆகும், ஒவ்வொரு இடத்துல 40 ல இருந்து 50 நாள் கூட ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க நாங்க வந்து ஒரிஜினலா தேன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க.